வணக்கம். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் கேள்விக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தாவேகா தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் ரோட் ஷோக்களுக்கு அனுமதியானது வழங்கப்படுவதில்லை என்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகள் அவர்களுடைய ரோட் ஷோவை நடத்திக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ரோட் ஷோவுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உரிய கட்சிகளுடன் ஆலோசனைக்கு பின்பு இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் இந்த பதிலினை அவர் அளித்திருக்கிறார். விதிகளை வகுக்கும் வரை ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என்பது அரசியல் கட்சிகளின் உரிமையை பறிப்பது போல் ஆகாதா என தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறார். ரோட் ஷோ மட்டும்தான் தற்போது இல்லை, ஆனால் பொதுக்கூட்டம் நடத்துவது தடுக்கப்படவில்லை. எனவே தொடர்ந்து அரசியல் கட்சிகள் அவர்களுடைய பொதுக்கூட்டங்களை நடத்தலாம் என்றும், ஆனால் தற்பொழுது ரோட் ஷோ நடத்துவதால் சிக்கல்களிலும் அது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை கேட்டு அதற்கு பின்பு ஒரு முக்கிய முடிவினை எடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுக இது தொடர்பான மனுவினை தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். உரிய அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்பு மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் என தெரிய வருகிறது. தற்போது வரை ரோட் ஷோ என்பதற்கு அனுமதி இல்லை, ஆனால் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கின் விசாரணை தற்பொழுது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.